மரணித்த 36 மணி நேரத்திலே மௌத்தாவி 36 மணி நேரத்துல அவனுடைய உடம்புல ஈக்கள் கொசுக்கள் அப்படியே மொச்சி முட்டைகளை விட தொடங்குகின்றது. 60 மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொரித்து அதிலே கிருமிகள் அந்த உடலிலிருந்து வெளியேற தொடங்கி விடுகின்றன. அந்த மண்ணறையிலே ஜனாசாவை கொண்டு போய் வைத்து ஃபர்ஸ்ட் நைட் கபரின் வாழ்விலே முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபரிலே வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம் அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது. அதான் மனித உலகத்தில் நிறைய பாதுகாத்த கபூர்ல முதல் இரவே வயிறும் மறைவிடமும் பழுதடைய ஆரம்பித்து விடுகின்றது. அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோட முதல் நாளே அந்த ஜனாசாவுடைய உடம்புகள் பச்சை கலர் நிறத்திலே நிறம் அப்படியே ஏற்படுகின்றது. சில மணித்தியாலங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது. இது ஒரு நாள்ல வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது. இரண்டாவது நாள் கபரிலே இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது. மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களில் இருந்து துர்வாடை வெளியேற தொடங்கி விடுகின்றது. அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது. செல்லவிருக்கின்ற நிர்பந்தமான அந்த நெருக்கடியான அந்த மன்னரை வாழ்வை நாள்தோறும் பேசுவோம், கதைப்போம். நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய ஈமானியத்தை நாம் அதிகப்படுத்துவோம். அல்லாஹுவை நேசிப்போம், ரசூலுல்லாஹ் அவர்களை நேசிப்போம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையான மன்னரை வாழ்வை அடைய முன்னால் அதற்கு தேவையான அமல்களிலே ஈடுபட்டு நல்ல பல அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்னையும் முழு முஸ்லிம் சமூகத்தையும் ஆக்கி அருள்வானாக. மனிதன் மரணித்த